ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ பிகைன் டாக்கிஸ் பிரைம் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இப்போல்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டலான்ற மாதிரி மனநிலைமை வந்துருச்சு. எங்ககிட்ட ஒரு பிக் பாஸ் வீடுன்னு கொடுத்து அந்த வீட்டில் இவங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுத்து 4 நேரம் சோத்தை போட்டு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக கஷ்டப்பட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த டாஸ்க்கு கொடுத்து நல்லா ஆகா ஓகோன்னு பண்ணுங்கப்பா டாஸ்க்குன்னு கொடுத்தா இந்த ஆகா ஓகோன்ற ஹோட்டலில் பார்க்குற எங்களை தான் தலையில் ஆகா ஓகோன்னு தலையில் அடிக்கிற மாதிரி வந்து கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க பிக் பாஸ், ஏங்க உங்களுக்கு ஏன் இந்த நிலமை? அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு காலையில் ப்ரோமோ பார்க்கும்போது சரி, மதியம் விக்கல் விக்ரம்ஸ் அழுகிறத பார்க்கும்போது சரி, எப்பேற்பட்ட மனுஷனை அழுக வச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரோமோலையும் ஃபயர் விட்டுற மாதிரி தான் கமெண்ட்ஸ்லாம் அந்த ப்ரோமோ கீழே வந்துச்சு. ஆனால் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியுமா அது ஃபயர் மாதிரி கிடையாது, புஷ்வானா அப்படின்றது. நானும் 30 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க பேச்சு வந்து யாரும் கேட்க போகிற மாதிரி கிடையாது, இவங்க கண்டென்ட்ன்ற பேரில் கண்டென்ட் சுற்றிட்டு இருக்காங்க தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன இன்னைக்கான எபிசோட் நடந்துச்சுன்னு வாங்க போய் பார்த்துடலாம். எடுத்த உடனே பிக் பாஸ் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு டாஸ்க் ஒன்று சாண்ட்ரா கிட்ட கொடுத்துருக்காங்க போல. சாண்ட்ரா வந்து அதாவது இந்த பிக் பாஸ் ஹோட்டலில் வந்து ஏதோ தலை குனிய வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல்கள் வந்து சாண்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் என்ன சாண்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்கன்றதா பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிச்சது. எடுத்தோடனே சாண்ட்ரா வந்து விக்கல் விக்ரம் போய் சண்டை போடுறாங்க போல. இன்னைக்கு எனக்கு இந்த கிச்சனில் வந்து திவாகர் இருந்தால் நான் வேலை பார்க்க மாட்டேன். திவாகர் எதுக்கு கிச்சனில் வேலைக்கு போடுறீங்க? அந்த சும்மா உட்காந்து வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறான், நமக்கு வெறுப்பு தான் ஆகுது, காண்டு தான் ஆகுது. சும்மாவே அந்தால பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாகுது, காண்டாகுது. வேறு கிச்சன் கிட்ட வந்துட்டு அதை பண்ணட்டா இதை பண்ணட்டா சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணட்டான்ற மாதிரி ஒன்றா பண்ணிட்டு இருக்காப்புல. திவாகர் கிச்சனில் இருந்தால் நான் கிச்சன் பக்கமே வரமாட்டேன், சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கடும் கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தான் தெரியும் அது பெரிய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் ரொம்ப சீரியஸாக வந்து கேம் ஆடுறாங்க. ஐயோ சாண்ட்ரா இப்படி கோவப்படுறது, இந்த அம்மா இப்படி கோவப்பட்டு நம்மளாம் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்ட்லாம் வாய புழங்குற. ஒரு பக்கம் பார்வதிக்கு என்னன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் எடுத்து அவங்க வயிற்றுல வச்ச மாதிரி கப்பன்னு எரியுது. என்னது நம்ம பண்ண வேண்டிய பெர்ஃபார்ம்லாம் சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நம்ம கிட்ட தானே இதெல்லாம் பண்ணி அனுப்ப சொன்னாங்க, இந்த பொண்ணு ஏன் தேவையில்லாமல் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, ஒருவேளை காப்பி அடிச்சு டைட்டில் வாங்கிட்டு போயிருமா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் வந்துருச்சு. இதுவே ஒரு வெற்றி பயணமா சாண்ட்ரா அமைஞ்சிருச்சா, இனிமேல் இதை நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி பார்வதி சைடில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது சாண்ட்ரா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தடுத்து நிறுத்து, நம்ம தான் அந்த ஸ்டாரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏமா நீ தயவு செய்து சும்மா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டேன், இல்லை வேலையை வேற பண்ணிட்டு ஒன்று சும்மா இருக்க சொன்னால் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா, உங்களுக்கு புரியல எனக்கும் புரியல, அந்த மாதிரி தான் வந்து பார்வதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குற நமக்கும் தெரியாது, பிக் பாஸ்க்கே தெரியாதுங்க. இந்த பிள்ளை எதுக்கு உள்ள கூப்பிட்டு வந்து ஏதோ 4 மணி நேரம் பேசிக்கினே இருக்கு, அதை கட் பண்ணி ப்ரோமோ வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் வந்து ப்ரோமோ பார்வதி அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு போயிடலாம். ப்ரோமோக்காக தான் பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க போல. ஏன்னா 4 வாட்டி 4 செவத்துக்குள்ளே போய் கத்தும், அதை ப்ரோமோ கட் பண்ணி போட்டுடலாம், மாதம் பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி போட்டுலாம் சொல்லி பிக் பாஸ் டீம் ரொம்ப உட்காந்து யோசிச்சு பார்வதி வந்து வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே அந்த கதையை விடுங்க. சாண்ட்ரா வந்து திருப்பி வந்து விக்கல் விக்ரம் போய் சண்டை போட்டுருக்கான், திவாகர் வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு கதவு திறக்கிற சவுண்ட் யாருன்னு பார்த்தா பிரியங்கா. என்னங்க பிரியங்கா இந்த பக்கம் வந்துட்டீங்க, போனவங்க அப்படி போயிருவீங்கன்னு பார்த்தா என்ன எப்படி வந்துட்டீங்க அப்படி மாதிரி பார்க்குற உங்களுக்குலாம் தெரியுமா தெரியலையான்றது தெரியல. அவங்க ஏன் போயிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஸ்டார்ட் மியூசிக் செட் இருக்கு, போயிட்டு அங்கே போய் 2 எபிசோடுக்கான ஷூட்டை முடிச்சுட்டு அப்படி பெட்டி படிக்கோட திருப்பி அமைச்சு விட்டாங்க. பார்த்தீங்களா பிரியங்காவும் பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து பிரியங்கா வந்து சொல்லிடுறாங்க, பிக் பாஸ் நேற்று வந்து எனக்கு ஷார்ட் மியூசிக்கோட ஷூட்டிங் இருக்கு, என்ன நைட்டு எப்படியாவது மட்டும் வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விடுங்க, அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றிருக்கு, நான் போய் ஷூட்டை முடிச்சுட்டு அப்படி டக்குன்னு பக்கத்து செட்டு தான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து அந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்தாங்க. ஏமா ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்கும் ஒரு பெரிய பேமெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் மியூசிக்ல ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அப்படியே விஜய் டிவிலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா பிரியங்கா அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. இது வேற மக்கள் நீங்கள் ஆகிய இது கண்டென்ட் நினச்சி ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இவங்க உண்மையில ஹோட்டல் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காரீங்க. நமக்கு தான் தெரியும், இங்கே இருக்கிற பார்க்குற பாதி பேருக்கு தெரியும் அவங்க ஏன் வெளியே போனாங்க. பிக் பாஸ் பக்கத்துலேயே தான் செட்டு நம்பர் 4 ஸ்டார்ட் மியூசிக் செட் இருக்கு, அங்கே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்து 1 நம்பர் பிக் பாஸ் செட்டுக்கு வந்துட்டாங்கன்றது நமக்கு தான் தெரியும். இவன் என்ன இவ்வளோ சீக்கிரட்டாக இந்த ரகசியத்தில் உரைக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அப்கோர்ஸ்ங்க உண்மை அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரியங்கா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள இருக்கிற 16 கண்டஸ்ட்டுக்கு என்னங்க உண்மையிலே வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கதையிட்டு இருக்காங்க. சபரி ரியாக்ஷன் பார்க்கும்போது தெரியும், சபரிக்கு தெரியுமா உள்ள இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா என்னமா பக்கத்து செட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஏமா நீ இந்த சீனா போடுற சபரியோட ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏற்கனவே சபரியை வந்து பேச விடாம ஒரு 2 நாளைக்கு ஃபுல்லாக சும்மா செல்ல மாதிரி நிற்க விட்டீங்க. 10வது வரைக்கும் இந்த அம்மா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், திவ்யா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், பிரியங்கா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், ஐயோ என்னால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியலங்க, உன்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை சும்மா இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோணுச்சு. ஓகே பிரியங்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஹோட்டல் பக்கம் போனாங்க, சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னு வியானா பக்கத்தில் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணலங்க, இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இதே பிரச்சனை, ஹோட்டல் மூடி இருக்கா இல்லை ஹோட்டல்லாம் மூடலாம் அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறதுக்கு சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு என்னங்க இப்படி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா திருப்பி விக்கல் விக்ரம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. விக்கல் விக்ரம் ஏன்டா மேனேஜர் ஆனோம், பேசாம இந்த மேனேஜர் போய் திவ்யா கிட்டே இருந்திருக்கலாம் போல, திவ்யாவும் இவ்வளவு பர்சன் தான் தாங்கியிருப்பாங்க போல அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் என்னடா பண்றீங்க அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் நைட்டே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. ஓகே ஃபைனலா வந்து பிரியங்கா அக்கா வந்து 3 சப்பாத்தி கேட்டாங்க. பிரியங்கா அக்கா ஏற்கனவே செட்ல சாப்பாடு பயங்கரமா சாப்பிட்டு வந்திருப்பீங்க, 10வது வரைக்கும் 3 சப்பாத்தி ஒரு ஆம்லேட் உங்களுக்கு பிளாக் காஃபியா ஏதோ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிருக்கீங்க, வேற லெவலுக்கு அக்கா ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. அந்த சப்பாத்தில சாப்பிட்டுட்டு இருக்க கேப்ல வந்து திவாகர் சார் எனக்கு ஒன்று நல்லா இருக்கா சப்பாத்தி, உங்களுக்கு வேணுமா திவாகர், இல்லை நான் சாப்பிட்டேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி சாப்பிட்டு போகணும், கூச்சலாம் பட மாட்டேன் அப்படின்னு மாதிரி திவாகர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காப்புல. அண்ட் அதே மாதிரி அப்ஜயம் பக்கத்துலேருந்து சார் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்ன சாப்பிட தான் அமைச்சிருக்கீங்க, சாப்பிட தானே போகிறேன், ஏன் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க மாதிரி பிரியங்கா ஒரு கேட்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் வந்து கிரேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி உள்ளே இருக்க 17 கண்டஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டே இருந்த கேப்பில் விக்கல் விக்ரம் ஒரு பக்கம் சாண்ட்ரா கிட்ட வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, சாண்ட்ரா நான் வேலையை விட்டு போகிறேன், நீங்கள் கொடுக்குற வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் என்னைய பேச்சையே மதிக்க மாட்டீங்க, நான் சாரி கேட்க சொன்னாலே சாரி கேட்க வைக்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு இந்த வேலையும் வேணாம், நான் பாட்டு ஒதுங்கி நிற்கிறேன், நீங்கள் என்னென்ன வண்டவாளம் தண்டவாளம் பண்ணிங்களோ அது எல்லாமே கெஸ்ட் கிட்ட உடைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சாண்ட்ரா வந்து விக்கல் விக்ரம் பயமுடுத்து, ஐயோ உடச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி விக்கல் விக்ரம் வியானா எல்லாம் ஒரு பக்கம் பாரி பயந்து பயப்படுறாங்க. ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு இந்த சண்டை நைட்டோட முடிஞ்சுமான்னு பார்த்தா முடியல. காலையில் எழுந்திரிச்சோன்னு பிக் பாஸ் ஒரு பாட்டு ஒன்று போட்டாப்புல, அந்த பாட்டில் என்னடா ஹோட்டலில் மேலே பார்க்க வந்து நீ ஏன்டா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு மாதிரி தான் உள்ளே இருக்கிற 3 கெஸ்ட் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாட்டுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபக்கை பார்க்கறதுக்காக வினோத் வந்து உள்ளே போனாப்புல, அதாவது அவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, வினோத் வந்து பாட்டு பாடி எழுப்ப போகிறாங்களே. தீபக் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா பிக் பாஸ் காலையில் ஒரு பாட்டை போட்டு எங்களை வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டாரு, எதுக்கு இந்த பாட்டை போட்டாருன்னு தெரியல, தயவுசெய்து நீங்களும் பாட்டு பாடாதீங்க கிளம்பி போங்க. என்ன சார் நீங்களே சொல்றீங்க, இவ்வளோ பாட்டு பாடி எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன். மஞ்சரி சொல்கிறாங்க தயவுசெய்து கிளம்பி போங்க, ஏன்னா ஏற்கனவே நான் பல கடுப்பில் சுற்றிட்டு இருக்கோம், இதில் நீ வேற கடுப்பு ஏற்றுறீங்களா, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை நான் உங்களை பாட்டு பாடிட்டு தான் போவேன் அப்படின்னு மாதிரி வினோத் சொல்ல, சரி நான் சொல்கிற பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ஒரு பக்கம் கத்த, எவன்டி ஒன்றை பித்தான் கையில் கிடச்சா செத்தான் முதல்ல உங்களை கண்டுபிடிச்சது யாருப்பா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் தோணுச்சு. தயவுசெய்து இந்த சீசன் 9 கண்டஸ்டண்ட்டாக சீசன் 9 பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, டேய் உங்களை ஒரு டாஸ்க் விளையாட சொன்னா நீங்க இஷ்டத்துக்கு உங்க கேம் ஆடிட்டு இருக்கீங்க, டேய் டீமா சேர்ந்து ஒரு கேம் ஆடுங்கன்னா தயவுசெய்து கேட்கவே மாட்டீங்க போல, நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து பார்வதியும் திவ்யாவுக்கும் ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இந்த பிரச்சனை இன்னைக்காவது முடியுமான்னு பார்த்தா திவ்யா பார்வதி விளங்காது, அங்க பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. இந்த திவ்யா பார்வதி பேரை கேட்டாலே பார்வதி ஒரு பக்கம் பயப்பட, பார்வதி திவ்யா பேரை கேட்டாலே திவ்யா ஒரு பக்கம் பயப்பட அப்படின்னு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி கேம் ஆடுறாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே காலையில் எழுந்திரிச்சு இந்த சாண்ட்ரா என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு சம்பளத்தை கொடுங்க, சம்பளத்தில் கொடுக்கலன்னா எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நீங்க என்னென்ன வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பண்ணீங்களோ நான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும் அப்படின்னு மாதிரி சாண்ட்ரா வந்து பிரவீன் இவன் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒன்றும் பாவம் சம்பளம்லாம் தர முடியாதுங்க, நீங்க இஷ்டத்துக்கு இருப்பீங்க இஷ்டத்துக்கு வருவீங்க இஷ்டத்துக்கு போவீங்க, உங்களுக்கு சம்பளம் தரணுமா அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி விக்கல் விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல, ஓஹோ நீங்க அப்படிதான் வழிக்கு வருவீங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாரு. மஞ்சரி சாப்பிட்டு இருந்த கேப்ல வந்து ஹாச் அப்படின்ற மாதிரி மூக்க ஒரு பக்கம் வலிச்சிட்டு போக மஞ்சரி ஒரு பக்கம் முழிக்க, என்னது சாப்பிடும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, சரிங்க நேத்தே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, நான் நேத்தே வந்து உடம்பு சரியில்லாம தான் இருந்தேன், தேவையில்லாம இப்போ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் தும்மல் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் அதையாமா மஞ்சரி சாப்பிடும்போது பக்கத்துல போய் துப்புற அப்படின்ற மாதிரி மஞ்சரி முழிக்க, திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த மஞ்சரி சொல்றாங்க, நேற்று நைட்டு வந்து பிரியங்கா இல்லாத கேப்ல தான் பிரியங்கா பெட்ல தான் படுத்து தூங்கினா, அது புது பெட்லாம் கிடையாது, அது மாதிரி பிரியங்கா யூஸ் பண்ண டவலும் ஃப்ரெஷ்ஷான டவல்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி போட்டு உடைக்க, ஐயோ என்ன இந்த பொண்ணு எல்லாத்தையும் உள்ளே சொல்லிரும் போலியா அப்படின்னு மாதிரி விக்கல் விக்ரம் நிலைமையை பார்க்கவும் ரொம்ப பாவமா இருந்துச்சு. எதுக்கு இதை பண்றீங்க, பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க நிலைமையை பார்க்கும்போது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. சாண்ட்ரா திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு ஹச் அப்படின்னு ஒரு தும்மு அவ்வளவுதான் எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒரு பக்கம் கோவப்பட அங்கிருந்து சுட பூரி வந்து எடுத்துட்டு வராங்க வியானா, இந்த பூரி சாப்பிடும்போது தும்மாம இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த கேப்ல வந்து தீபக் அங்கிருந்து வந்துட்டாப்ல, என்னதான் பிரச்சனை போது இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து தும்மும் போது எச்சப்படுறாங்க, சாப்பிடும்போது பண்ணாதீங்க ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி போன சீசனோட கேப்டன் கூல், அதாவது போன சீசனுக்கு முந்தின சீசனோட கேப்டன் கூல் ரொம்ப கூலா வந்து ஹேண்டில் பண்ணுவார்னு பார்த்தா அவரே அளவச்சிட்டீங்க கடைசியில், ஏன்டா என்னையும் எப்படி பாடப்படுத்துறீங்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா பண்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பிரச்சனை பெரிய கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. விக்கல் விக்ரமுக்கு இந்த கையில இல்ல, சாண்ட்ரா சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க, திவ்யா ஒரு பக்கம் சண்டை போட, பிரஜினே தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட அப்படின்னு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பக்கம் பயங்கரமான கோல்டு வர மாதிரி போயிட்டு இருக்கு. பார்வதி என்னன்னோ கேட்குறாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது, இந்த ஹோட்டலே நான் வேலை பாருங்க நீ யார் வந்து என்ன சொல்றதுக்கு அப்படின்னு மாதிரி பார்வதி பண்ண இவ்வளவு நாள் பண்ண ஆட்டிடியூட்லாம் சாண்ட்ராக்கா திருப்பி பண்ண, சே இது நல்லா இருக்குல்ல, எப்படி என் தலைவி பார்வதிக்கே ரிப்பீட் அடிக்கிறீங்களா அக்கா நீ வேற லெவலுக்கா அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. கடைசியில் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியால கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, கெஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் வந்தாங்க, கெஸ்ட் கிட்ட வந்து கேட்கறாங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. இருக்கிற 3 கெஸ்ட் இந்த மாதிரி ஒரு
ஒஸ்ட் சீசன், கேவலமான சீசனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ கேவலமாக ஆடுறீங்க. இன்னைக்கு டே 30 நாள் ஆகுது. இது நீங்கள் திருந்துற மாதிரி கிடையாது. ஆளாளுக்கு உங்கள் பர்சனல் கேம் தான் ஆடுறீங்க தவிர ஒரு டீமாக சேர்ந்து எப்படி கேம் ஆடுன்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிற 16 பேருக்கும் கிடையாது. வைல்ட் கார்டாக வந்த 4 பேரும் நீங்கள் ஒழுங்காக ஆட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே இருந்தால் 18 பேரும் ஒழுங்காக ஆட மாட்டீங்க. உங்களை பிக் பாஸ் எதுக்கு தான் உள்ளே கூப்பிட்டாருன்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக் மாறி மாறி சொல்லிட்டு இருந்த கேப்பில் வந்து பிக் பாஸ் குரல் கொடுத்து நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்காவும் தீபக்கும் ஒரு பக்கம் கதற, டே நீங்கள் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட், இதில் வேற மன்னிப்பு கேட்குறேன்ற பேரில் ஒரு எமோஷனல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. ஐயோ வேற லெவலுங்க. சிவாஜி கணேசன் இதெல்லாம் பார்த்தா ஐயோ வேற மறக்கிடும். இந்த ஆக்டிங்லாம் உங்ககிட்ட இருந்து சிவாஜி கணேசன் கற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பிளான் பண்ணி பயங்கரமாக இருந்தீங்க. சங்கர் படத்தில் கூட இவ்வளோ பிரம்மாண்டமான எமோஷன்ஸ் பார்த்தது கிடையாது. பிக் பாஸ் சீசன் 9 அவ்வளோ எமோஷன்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தீபக்குள்ள ஒரு பக்கம் போய் அழுக, பிரியங்கா ஒரு பக்கம் அழுகிற, மஞ்சரி ஒரு பக்கம் அழுக. எதுக்கு அழுகிறீங்கன்னே புரியல. இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா விக்ரம் டேய் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டேன், எனக்கு மட்டும் விளையாடுறதுக்காக கஷ்டப்பட்டேன், உங்க எல்லாரும் சேர்ந்து கிரெடிட் வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆள், விக்கல்ன்ற பேர் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் ஒரு என்டர்டைன்மெண்டா, நான் ஒரு ஜோக்கர், எல்லாரும் சிரிக்க வைப்பேன்டா, கடைசியில் என்ன அள வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் அல்ல, இந்த பக்கம் பிரஜினும் திவ்யாவும் அவரை அழுகிற பத்தி எதுக்குதான் அழுகிறீங்க, எதுக்கு இந்த டாஸ்க்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, நீங்க ஆளாளுக்கு யாராவது ஏதாவது சொன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரியே புரியாம மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க. விக்ரம் கடைசியில் எனக்கு இந்த பதவி வேணாம், ஒன்றும் வேணாம், பிக் பாஸ் என்ன மன்னிச்சிரும், பிக் பாஸ் இவங்க கிட்டலாம் நின்று மல்லு கட்ட முடியாது அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் கிட்ட மேனேஜர் பதவியை கொடுத்துட்டாப்ல. சரி இப்போ பிக் பாஸ் முடிவு பண்ணுங்க, யாரு உங்களை வந்து மேனேஜர் பதவியோ ஆக போறீங்க அப்படின்னும் போது எல்லாரும் வந்து சபரிக்கு ஓட்டு போட்டாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் சும்மா கம்முன்னு இருந்தது, இது இப்படி ஒரு பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்கின்ற மாதிரி சபரிக்கு ஒரு பக்கம் பதற்றமா இருக்கு. இங்க பின்னாடி கீழே கால்லாம் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு சபரிக்கெல்லாம் நடுகுது. சரி சபரி வந்து எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருந்த கேப்ல வந்து எல்லாத்தையும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணாப்ல. திவ்யா அவங்களோட ஒப்பீனியன் வைக்க, வியானா கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, வியானா உங்களுக்கு என்ன வேணும், இந்த டீம் விட்டு மாறணுமா, சரி மாறிக்கலாம் அப்படின்னு மாதிரி சபரி வந்து ஒரு மாதிரி கூலா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வந்து இருக்கிற 3 கெஸ்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்குது இருக்காதோ உங்க விருப்பம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்றதுக்கு பிக் பாஸ் கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க பிக் பாஸ், நாங்க இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் கடைசியில் அவங்க 3 பேரும் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. நீங்க பண்றதே ஒரு ஸ்கிரிப்ட், இதுல இது ஒரு ஆக்டிங் வேறையா அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு. நடுவில் துஷாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. சண்டை போயிட்டு இருந்தப்ப துஷார் வந்து எச்சு துப்பி பேசிட்டாப்ல. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா துஷார், எச்சு துப்பி பேசுறீங்க, ஏமா அந்த பையன் இருக்கிற ஹைட்டுக்கு அவன் பேசும்போது எச்சு துப்ப தான் செய்யும், நீ தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. என்னத்த சொல்றது ஒன்றும் புரியல. இங்க என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தீங்கப்பல திவாகர் வந்து சிலையா ஆக்கி விட்டாங்க. சும்மாவே சிலையா நிக்க சொன்னா அவர் சிலையா நிக்க மாட்டாப்ல, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. இதுல கெட்டப் போட்டு வேற சிலையா நிக்க சொல்லிட்டீங்க. ஐயோ இன்னைக்கு சிக்கன் தான் தலை அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. உள்ள இருந்து அந்த கேம் டாஸ்க் என்னன்னா, அவருக்கு இந்த கோல்டன் ஸ்டாச்சுவா இருக்கிறதுக்கு பேசாம அமைதியா இருக்கணும் அப்படின்றத கோல்டன் ஸ்டாச்சுவோட கண்டிப்பு அரக்கன் டாக்டர் வாட்டர்மெலன் திவாகர். நீங்க வந்து இதெல்லாம் உன்ட்டு யாரு கேட்டா, இல்ல தமிழ்நாடு மக்கள் மீது ஆணையா, ஐயோ நாங்க தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு தான் சொல்லுச்சு. தயவு செய்து அந்த கும்பு சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, கூட்டு போடா போட்டுற போறான் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு திவாகர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ். கடைசியா வந்து இந்த பிரச்சனை முடியுமான்னு பார்த்தா சபரி வந்து ஓரளவு எல்லாத்தையும் டீசெண்டா ஹேண்டில் பண்ணிட்டாப்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து ரம்யா ஜோ வந்து கரெக்டா ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டேஜ்ல இல்லாத நேரத்துல வந்து பார்வதி வந்து கூப்பிட்டு, என்ன ஒழுங்கா உட்கார மாட்டீங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க, நீங்க தான் வந்து கிச்சன் பக்கம் நிக்க சொன்னீங்க, அங்க நிக்க சொன்னீங்க, உங்க பேச்சு கேட்ட நான் ஆடுறமா, நான் ரிசப்ஷன் வேலையை மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அங்க இருந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கு. எதுக்கு சிரிச்சு பேசுறீங்கன்ற ஒன்றும் புரியல. அங்க இருந்து ரம்யா ஜோவை கூப்பிட, ரம்யாலாம் வர முடியாது, அந்த பேய் குட்டி சாத்தா வந்தா என்ன கடுப்பேத்திரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சபரிக்கிட்டே பெர்மிஷன் கேட்டு வந்து உட்கார்ந்தாப்புல. பார்வதி இதெல்லாம் கேட்டா, ஐயோ பார்வதி அக்காவை போயிட்டு பேய் குட்டி சாத்தா, பார்வதி எல்லாம் இதை கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரம்யா அவள் தான் 2 பேரும் திருப்பி உங்க 2 பேரும் கோல்டு வார் தான் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல, படம் ப்ரொமோஷனுக்காக மனோசார் உள்ள வந்தாப்புல. இருக்கிற 3 பேரையும் சமாளிக்க முடியல. இதுல 4 மனோசாரை வேற அனுப்பிச்சு விட்டுறீங்க. அவர் உள்ள வந்து அவர் படத்துக்கான ட்ரெய்லர் ப்ரொமோஷன் எல்லா வேலையும் போயிட்டு இருந்த கேப்ல வந்து அவர் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல பாட்டு பாட. இங்க யாராவது சீஃப் கெஸ்டா உள்ள வந்தாலே அங்க ஒருத்தருக்கு வந்து எங்க நட்டு கலந்துரும் நினைக்கிறேன். யாரும் ஒண்ணு இல்லை, திவாகருக்கு தான் நல்ல டைட்டா இருந்த நட்டு, சும்மாவே அது ஒரு பக்கம் டைட்டா இல்லாம லூஸா தான் இருந்துச்சு. ஏதாவது சீஃப் கெஸ்ட் படம் ப்ரொமோஷன் ஆளுந்துட்டுனா ஃபுல் நட்டும் கலந்துரும் திவாகருக்கு. ஏதாவது யாராவது சொல்லிட்டு இருக்கும்போது நான் நடிக்கிறேன் எனக்கு நல்லா வரும் சார், 2 கையை தூக்கிடுறாப்புல, சார் கொஞ்சம் கையை இறக்குங்க சார், கப்பு தாங்க முடியல அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுது. அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணி போட, திருப்பி வந்து இவரே வந்து சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி மனோ சார் சொல்ல, சார் நான் அது உங்களோட நல்லா, நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன், கொஞ்ச நாள் எனக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட போய் சொல்ல, அது என்ன சார் உங்களுக்கு மரியாதை, நான் உங்களோட நல்லா தயவுசெய்து சட்டி சாத்துட்டு கம்முன்னு இருங்க சார் அப்படின்னு மாதிரி மனோவை பத்தி திவாகர் சொல்ல, கடைசியில் மனோ சார் வந்து ஒரு பெர்ஃபார்ம் போட்டு முடிச்சு விட்டாப்ல. ஓகே கடைசியாக 3 பேர் கெஸ்ட் இருந்தாங்க. யாருக்கு ஸ்டார் கொடுக்க போறீன்ற கேப்ல சபரியும் பிரவீனும் சூஸ் பண்ணாங்க. அவங்க தான் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணாங்க. சபரி லாஸ்ட் மினிட்ல வந்து மேனேஜரா மாத்தும் போது அது கரெக்டா பண்ணாப்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னைக்கான எபிசோட. வீக்கெண்ட் எபிசோட சேதனை என்ன கேட்க போறான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இவங்களை வச்சு அந்த மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டே இருக்காப்ல. 10வது வரைக்கும் இவங்களால அவர் வெளியே எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு, ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற பேர்ல. வீக்கெண்ட் எபிசோட சேதனை என்ன பேச போறாரு,
வரை இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லிட்டு போங்க. வரப்போகிற நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றதும் மறக்காம சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.